ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேணும் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு இல்லாட்டா டைம் இல்லைன்ற நாட்களில் ஒன் பாட் ரெசிபி பண்ணணுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை மசாலா பாத், அதாவது ஸ்பினாச் மசாலா பாத் என்னோடய ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயும் நெய்யும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கூடவே 2 வரமிளகா, அதோட முந்திரி பருப்பு. இல்லை முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னா தாராளமாக இக்னோர் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து 2 நிமிஷம் அதை கிளறி மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. காய்கறி இதில் சேர்க்கலான்னா தாராளமாக தக்காளி, பட்டாணி, பீன்ஸ், கேரட், என்ன காய்கறி உங்களோட சாய்ஸோ, உருளைக்கிழங்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கீரையை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுதான் இந்த கீரை மசாலா பாத்துக்கு தேவையான மசாலா பொருட்கள். என்னென்ன பொருட்கள், எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு எப்பவும் போல் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக டைம் எடுத்து படிங்க. ஒரு புலாவ் இல்லாட்டா மசாலா பாத் கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா தண்ணி இல்லாமல் இதெல்லாம் மையாக அரைச்சிக்கோங்க. புளிக்கு பதிலாக என்ன சேர்க்கலாம், தேங்காய்க்கு பதிலாக என்ன சேர்க்கலாம்ன்ற இன்க்ரீடியண்ட் ஐட்டங்களையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த ஸ்வாப்பிங் ஆப்ஷன் என்னன்றதை படிங்க. எனக்கு கொஞ்சம் மைய அரைச்ச விழுதாக சேர்க்கணும்னு தோணுச்சு. அதனால் நான் இந்த கீரையோடு சேர்த்து மூடி போட்டு குக் பண்ணிக்கிட்டேன். அந்த தண்ணியெல்லாம் சுண்ட வந்ததுக்கப்புறமா சாதத்தை இதோட சேர்த்தாச்சு. நீங்கள் பச்சரிசி சாதமும் சேர்க்கலாம், சம்பா சாதமும் சேர்க்கலாம், இல்லாட்டா பாஸ்மதியும் சேர்க்கலாம். அது உங்களோட சாய்ஸு. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமா நல்லா சூடாக ஒரு சுட்ட அப்பளத்தோடு கூட நீங்கள் பரிமாறலாம். அது உங்களோட சாய்ஸ். நான் மிளகு அப்பளத்தோடு பரிமாறினேன். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.